بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அண்ணன் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும் இறைவனின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் இந்த சிறப்பு மிகுந்த பொதுக்கூட்டத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பெரிய அளவிலே பொழியப்படுத்துமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். அருமை சகோதரர்களே, எழுச்சி பொதுக்கூட்டம் என்ற தலைப்பின் கீழே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இங்கே நம்முடைய செங்குன்றத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய நம்முடைய அருமை சகோதரர்கள் எல்லாம் மிக விரிவாக பல்வேறு தலைப்புகளை தழுவி இங்கே கருத்துரைகளை எல்லாம் ஆற்றியிருக்கின்றார்கள். இந்த சூழலில் மனிதநேய மக்கள் கட்சி மற்ற அரசியல் கட்சிகளிலிருந்து எப்படி வேறுபட்டு இருக்கின்றது என்பதை பற்றியும் கூட அருமை சகோதரர்கள் இங்கே எடுத்துரைத்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அரசியல் என்பது ஒரு வியாபாரமாகி விட்ட ஒரு சூழலை பார்க்கின்றோம். அரசியல் என்பது வணிகமயமாக்கப்பட்ட ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆனால் இதற்கு மாற்றமாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோட்பாடு என்னவென்றால், அரசியல் என்பது சுய லாபத்திற்காக வேண்டிய அல்ல, அரசியல் என்பது வாணிபம் அல்ல, அரசியல் என்பது வரக்கூடிய தேர்தலிலே தேர்தல் செலவு என்ற பெயரிலே முதலீடு செய்துவிட்டு வெற்றி பெற்ற பிறகு அதை அறுவடை செய்யக்கூடிய ஒன்றுமல்ல. மாறாக அரசியல் என்பது மக்கள் சேவை, தன்னலமற்ற மக்கள் சேவை என்பதை கோட்பாடாக கொண்டு இன்று அருமை சகோதரர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அதே போல இன்று தமிழகம் தழுவி தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலே உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே தனித்து போட்டியிட்டு 165க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளும் மிக சிறப்பான முறையில் சேவையாற்றக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஏறத்தாழ ஓராண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இறைவனுடைய பேரருளால் வெற்றி பெற்ற பிறகு ஓராண்டை நாம் நிறைவு செய்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழக சட்டப்பேரவையிலே நாம் எடுத்து வைத்த மிக முக்கியமான கோரிக்கைகள், அனைத்து மக்களுக்கும் பலனளிக்கக்கூடிய சில கோரிக்கைகள், பெரிய பட்டியல், அது இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசலாம். ஹைலைட்ஸ் என்று சொல்வார்கள், சிறப்பு அம்சங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் சட்டப்பேரவையில் நானும் நம்முடைய சகோதரர் அஸ்லம் பாஷா அவர்களும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் எடுத்து வைத்த சில விஷயங்கள் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அது குறித்து அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், தமிழக சட்டப்பேரவையிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அது என்ன வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்மானம் என்றால், பக்கத்திலே இலங்கையில் 2009 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழ் பேசக்கூடிய தமிழர்களை வடகிழக்கு மாகாணம் என்று சொல்லக்கூடிய ஈழத்தில் வாழ்ந்து வரக்கூடிய தமிழர்களை கொத்து கொத்தாக ராஜபக்சே கொன்று குவித்தான். அந்த நேரத்தில்
தமிழகத்திலே திமுக ஆட்சி, மத்தியில் திமுகவினுடைய ஆதரவு பெற்ற திமுகவும் அங்கம் வகிக்கக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி. அன்றைய தினத்திலே இலங்கையில் முள்ளிவாய்க்கால் போன்ற பகுதிகளிலெல்லாம் மிக கொடூரமான 21ஆம் நூற்றாண்டினுடைய மிக மோசமான மனித உரிமை மீறல் இலங்கையிலே நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் முற்றிலுமாக தமிழ் மக்கள் எல்லாம் அழித்தொழிக்கப்பட்ட அந்த சூழலில் இங்கே தமிழகத்திலே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் கடற்கரையிலே ஒரு உண்ணாவிரத நாடகத்தை ஆடினார். இன்னைக்கு என்ன சொல்கிறார்? தமிழீழம் மலர்வதுதான் எங்களுடைய விருப்பம், அதற்காக வேண்டி தூசி தட்டி துருள் பிடித்து போய்விட்ட டெசோ என்ற அமைப்பு, தமிழீழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன், அதுக்கு கூட தமிழில் பேர் வைக்க முடியவில்லை. டெசோ அமைப்பை மீண்டும் புனரமைத்திருக்கின்றோம், தமிழீழம் மலர்வதுதான் எங்களுடைய லட்சியம் என்று இன்று ஆட்சி பறிபோய்விட்ட சூழலிலே கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசி வரக்கூடிய ஒரு வினோதத்தை பார்க்கின்றோம். ஆனால் அந்த நேரத்தில் இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியுடன் தான் மிகப்பெரிய அளவிலே தமிழர்கள் கொண்டு வைக்கப்பட்டார்கள். சட்டப்பேரவை தேர்தலிலே நாம் வெற்றி பெற்ற பிறகு இது தொடர்பாக முதலாக நான் சட்டமன்றத்திலே பேசிய அந்த பேச்சிலேயே கூட காமன்வெல்த் போட்டிகள் டெல்லியிலே நடைபெற்றிருக்கின்றது. அந்த போட்டியினுடைய இறுதி நாளிலே சிறப்பு விருந்தினராக தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சே வரவழைக்கப்பட்டு ராஜபக்சேவுக்கு டெல்லியிலே விரிக்கப்பட்ட அந்த செங்கம்பலம் தமிழ் மக்களினுடைய குருதியால் தோய்ந்த சிகப்பு கம்பளம். இப்படி செய்திருக்கக்கூடிய மத்திய அரசை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று நாம் குரல் எழுப்பிய பிறகு தமிழக சட்டப்பேரவையிலேயே ஒரு சிறப்பு தீர்மானம், இலங்கையிலே நடைபெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக, அந்த ஜெனோசைடு என்று சொல்லக்கூடிய இன அழிவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னைக்கு கூட ராஜபக்சே பாடம் எடுத்து விட்டாரா என்றால் நிச்சயமாக இல்லை. ஒரு சிறுபான்மை சமூகமான முஸ்லிம் சமூகத்தை கொன்று குவித்து இப்போது அவனுடைய பார்வை இலங்கையிலே வாழக்கூடிய இன்னொரு சிறுபான்மை சமுதாயமான முஸ்லிம்கள், தமிழ் மொழி பேசக்கூடிய முஸ்லிம்கள் மீது பாய்ந்திருக்கின்றது. இதற்கான அறிகுறிகள் எல்லாம் தொடக்கத்திலேயே தெரிந்துவிட்டது. சிலர் கூட முகம் சுளித்தார்கள். எப்படி? மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ராஜபக்சேக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம். ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே இலங்கையிலே வடகிழக்கு மாகாணங்களிலே யாழ்ப்பாணம் உள்பட அதே போல கிழக்கு இலங்கையிலே பல்வேறு ஊர்களிலே புலிகள் தானே முஸ்லிம்களை அடித்து கொன்றார்கள். பள்ளிவாசலுக்கு உள்ளே துப்பாக்கி சூடெல்லாம் நடத்தினார்களே, உள்ளே புகுந்து அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றது? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினால் உருவாக்கப்பட்ட மனிதநேய மக்கள் கட்சி இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது நியாயம் என்றெல்லாம் சிலர் பேசினார்கள். நாம் இதையெல்லாம் மறுக்கவில்லை. வடகிழக்கு மாகாணங்களிலே முஸ்லிம்கள் மீது ஒரு காலகட்டத்தில் விடுதலை புலிகள் தாக்குதல்களை நடத்தினார்கள் என்பது உண்மை. ஆனால் இப்போது என்ன சூழல் என்றால், ஒரு அநியாயத்தை செய்தார்கள் என்பதற்காக, ஒரு மிகப்பெரிய படுகொலைகளை செய்தார்கள் என்பதற்காக வேண்டி அப்படி செய்தவர்கள் மீது இன்னொரு வெறியன், ஒரு நாசகர சக்தி அந்த தமிழ் மக்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழிக்கும் போது அதற்கு எதிராக, அந்த படுகொலைகளிலே ஈடுபட்ட ராஜபக்சேக்கு எதிராக நாம் குரல் எழுப்பக்கூடாது என்று சொன்னால் அது நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்புடையது அல்ல. ஒருவருக்கு எதிராக ஒருவர் உங்களுக்கு அநீதி இழைத்து விட்டார் என்பதற்காக வேண்டி அவருக்கு எதிராக நீங்கள் சாட்சியம் சொல்ல வேண்டாம் என்பதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பண்பாடாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாம் நியாயத்திற்காக, ஏனென்றால் நீங்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்த்தீர்கள் என்றால், தமிழகத்தில் ஒரு முஸ்லிம் அமைப்பு மிக சிறப்பான முறையில் மனித உரிமை களத்திலே
அனைத்து மக்களினுடைய உரிமைகளுக்காக வேண்டி போராடிய வாதாடிய சர்வதேச அரங்கில் கூட ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையத்தில் ஜெனீவாவிலே 2003 இந்தியாவிலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்காக வேண்டி மட்டுமல்ல, தமிழகத்திலே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய தீண்டாமை கொடுங்கோன்மைக்கு எதிராகவும் எழுப்பப்பட்ட குரல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய குரல். அந்த அடிப்படையிலே தான் இலங்கையிலே நடைபெற்ற அந்த கொடூரங்களுக்கு எதிராக நாம் குரல் எழுப்பினோம். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிப்பான் என்று சொல்வார்கள். அதே போல தமிழ் மக்களை எல்லாம் கொண்டு குவித்த ராஜபக்சே இன்று முஸ்லிம்கள் மீது தம்புலா என்ற ஊரிலே 50 ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம்கள் வணக்கத்தலமாக பயன்படுத்திய பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு முயற்சியில ராஜபக்சே ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு அவலத்தை பார்க்கின்றோம். இதற்கு எதிராக இன்னைக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து இலங்கை தூதரகத்துக்கு எதிராக முற்றுகை போராட்டத்தை நடத்தி அதிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர அமைப்புகள் எல்லாம் மதிமுக உள்பட, நாம் தமிழர் அமைப்பு உள்பட, விடுதலை சிறுத்தைகள் உள்பட பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் தமிழ் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து எழுப்பிய குரல் ராஜபக்சேயை நடுநடுங்க வைத்திருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. ராஜபக்சே தண்டிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு அவன் செய்த கொலைகளுக்காக, படுகொலைகளுக்காக, இன அழிவுக்காக தண்டிக்கப்படும் வரை நிச்சயமாக நாம் தொடர்ந்து போராடி வருவோம், அதிலே பின்வாங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, இதே போல தமிழக சட்டப்பேரவையிலே நாம் எழுப்பிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அது என்னவென்றால், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நம்முடைய தமிழகத்தினுடைய இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக, அரசு வேலை வாய்ப்புக்காக டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எழுதுகின்றார்கள். நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்து அவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். அப்படி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தேர்வுகள், தாங்கள் எழுதிய விடைகள், தாங்கள் எழுதிய தேர்வு நியாயமான முறையில் திருத்தப்படுகின்றதா என்ற ஒரு சந்தேகம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. அதுவும் குறிப்பாக சென்ற திமுக ஆட்சியில டிஎன்பிஎஸ்சியில இந்த தேர்வுகளிலே பல முறைகேடுகள் நடைபெற்றன. எனவேதான் சென்ற ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரினுடைய இறுதி நாளிலே நான் சட்டப்பேரவையிலே உரையாற்றும் போது ஒன்றை குறிப்பிட்டேன். மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் நம்முடைய தமிழக இளைஞர்கள் தேர்வை எழுதுகிறார்கள். ஆனால் இந்த தேர்வு முறையிலே வெளிப்படையான தன்மை இல்லை. இன்னைக்கு நான் பரீட்சையை எழுதிவிட்டு வந்தேன் என்றால் நான் எழுதியது சரிதானா இல்லையா என்று ஒப்பிட முடியாத அளவுக்கு எல்லாம் மூடு மந்திரமாக இருக்கின்றது. எனவே தேர்வு எழுதி அந்த தேர்வு முடிவடைந்தவுடன் டிஎன்பிஎஸ்சியினுடைய இணையதளத்தில் அந்த தேர்வுக்கான விடை உடனடியாக வெளியிடப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தேன். தமிழக அரசு அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அந்த தேர்வினுடைய விடை இணையதளத்திலே வெளியிடப்பட்டு வெளியே வரக்கூடிய மாணவர்கள் இணையதளத்தை தட்டி பார்த்தால் தாங்கள் எழுதினது சரிதானா இல்லையா என்பதை அவர்களே ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே போல பள்ளிக்கூட தேர்வுகளை எழுதக்கூடிய, இறுதி தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, பல்கலைக்கழக தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அந்த தேர்வு முடிவு வெளியே வந்த பிறகு அவர்களுடைய ஆன்சர் ஷீட்டை, விடைத்தாளை உரிய கட்டணத்தை செலுத்தி திருப்பி வாங்கி நம்ம என்ன எழுதினது சரிதானா, நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்குகள், மதிப்பெண்கள் சரிதானா என்று பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் எழுதுகின்றார்கள், பல மணி நேரம் உழைத்து எழுதுகிறார்கள். ஆனால்
அவர்கள் தங்களுடைய விடைத்தாள்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பில்லை. எனவே பணத்தை வசூலித்து, கட்டணத்தை வசூலித்து தேர்வு முடிவு வெளிவந்த பிறகு அந்த விடைத்தாள்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் கோரிக்கை வைத்தேன். இப்போ புதிதாக இந்த ஆட்சியிலே, அதிமுக ஆட்சியிலே தேர்வாணைய தலைவராக திரு நட்ராஜ் IPS அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அந்த வசதியை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த குரல் மனிதநேய மக்கள் கட்சி முதல்ல சட்டமன்றத்தில் எழுப்பியது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல இந்த எந்த முறைகேடும் இல்லாமல் இருப்பதற்காக TNPSC தேர்வுகள் நடைபெறும் போது எப்படி தேர்தல் நேரத்தில் வாக்குச்சாவடிக்கு நாம் ஓட்டு போடுவது வெப் கேமராவிலே பதிவு செய்யப்பட்டு தலைமை தேர்தல் அதிகாரி அதை பார்த்து கொண்டிருக்கின்றாரோ, அதே போல TNPSC எழுத்து தேர்வுகளும் நேர்முக தேர்வுகளும் வெப் கேமராவிலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நாம் வைத்த கோரிக்கையும் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சிறைவாசிகளும் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிறைவாசிகள் அனைவரும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சென்ற ஆண்டும் நான் சட்டமன்றத்திலே குரல் எழுப்பியிருக்கின்றோம். இந்த ஆண்டும் குரல் எழுப்பியிருக்கின்றோம். இதற்கு இந்த அரசாங்கம் நிச்சயமாக செவி சாய்க்க வேண்டும், செவி சாய்க்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த சிறைவாசிகளுடைய உரிமைகளுக்காக வேண்டி, சிறைவாசிகள் மட்டுமல்ல சிறைத்துறை அதிகாரிகளுடைய உரிமைகளுக்காக வேண்டி வேற யாரும் சட்டப்பேரவையில் பேசாத அளவுக்கு அவர்களுக்காக வேண்டி ஒரு குரல் சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்டிருக்கின்றது என்றால் அது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய குரலாகத்தான் இருக்கின்றது. சென்ற ஆண்டு நான் பேசினேன், பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இந்த அரசு அரைக்கால் சட்டைக்கு பதிலாக ஃபுல் பேண்ட், முழுக்கால் சட்டை இலவசமாக விலை இல்லாமல் அளிக்கும் என்று அறிவித்திருக்கின்றீர்கள். பாவாடை தாவணிக்கு பதிலாக ஒரு கண்ணியமான ஆடையாக இருக்கக்கூடிய சல்வார் கமிஸை விலை இல்லாமல் அளிப்போம் என்று அறிவித்திருக்கின்றீர்கள். ஆனால் சிறையில் இருக்கக்கூடிய தண்டனை கைதிகளுக்கு மட்டும் அரைக்கால் சட்டை தான், அவர்கள் ஹாஃப் ட்ரவுசர் தான் அணிய வேண்டும் என்று சொல்வது சரியாக இருக்காது. அவர்களுக்கு முழு பேண்ட் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சட்டமன்றத்தில் வைத்தேன். இந்த ஆட்சி அதை நிறைவேற்றி வைத்திருக்கின்றது. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை ஏற்று என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, அதே போல தமிழகம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே மின்வெட்டை எதிர்நோக்கி, அதன் காரணமாக பெரும் நகரங்கள் முதல் கொண்டு குக்கிராமங்கள் வரை மக்கள் மிகப்பெரிய அவதிக்கு இலக்கானார்கள் என்பது முற்றிலும் உண்மை. இப்படி மின்சாரம் சரியான முறையிலே வராத நிலையிலேயே மின் கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சோகத்தையும் தமிழக மக்கள் சந்தித்தார்கள் என்பது உண்மை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒன்றை நியாயமாக நேர்மையாக பேச வேண்டும். இந்த மின்வெட்டு இந்த அளவுக்கு ஏறத்தாழ 2500 மெகாவாட் அளவுக்கு தமிழகத்திலே பற்றாக்குறை ஏற்பட்டதென்றால் அதற்கு அதிமுக ஆட்சியின் மீது பழி போடுவது நிச்சயமாக எந்த வகையிலும் நியாயமாக இருக்க முடியாது. இதற்கு முன்பு இருந்த திமுக ஆட்சி மின்சாரத்தை அதிகரிப்பதற்காக ஏராளமான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் அந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு உருப்படியாக ஏதாவது ஒரு சிறிய திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்களா என்றால் அந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இந்த பிரச்சனையை பற்றி சட்டப்பேரவையிலே பேசும்போது நான் ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்தேன். இன்னைக்கு வாடகை வீட்டிலே வசிக்கக்கூடிய மக்கள் டபுள் டாக்ஸேஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இரட்டை வரியை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் அரசாங்கம் மின்கட்டணத்தை உயர்த்துகின்றது, இன்னொரு பக்கம் அரசாங்க மின்கட்டணத்தை உயர்த்திய பிறகு
இந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தனி மீட்டர் கொடுக்கப்படாததின் காரணமாக வீட்டு உரிமைக்காரர்கள் அரசாங்கம் நிர்ணயித்த தொகையை விட கூடுதலாக வாடகை வீட்டுக்காரர்கள் மீது அந்த பழியை சுமத்தி சுரண்டி வருகிறார்கள் என்பதை சட்டப்பேரவையிலே முதலாக பதிவு செய்த கட்சி மனிதநேய மக்கள் கட்சி என்பதை, இந்த அவலத்தை நீக்குவதற்காக ஒரு வீட்டிலே வாடகைக்காக வேண்டி ஒரு மீட்டர் அந்த வீட்டுக்கு என்று இருக்கின்றது, ஒரு முழு வீட்டுக்கு ஒரு மீட்டர் இருக்கின்றது என்றால் வாடகைக்காக வேண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு தனியாக இருக்கக்கூடிய அந்த சப் மீட்டர்களும் அரசு மீட்டர்களாக கருதப்பட வேண்டும். இந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்களை நசுக்கக்கூடிய வீட்டு உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல் தமிழகத்தினுடைய சாமானிய மக்களினுடைய குரலாக, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய குரலாக சட்டப்பேரவையிலே பதிவாகியது என்பதையும், இதற்கு நிச்சயமாக நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்போம் என்று அரசின் சார்பிலே மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பதில் தந்தார்கள் என்பதையும் நான் இங்கே பதிவு வைக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு நிதியமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட் தொடர்பாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்த போது ஒன்றை குறிப்பிட்டேன். அது என்னவென்றால், இன்னைக்கு எவ்வளவு மின்சாரத்தை நாம் சேமிக்கின்றோமோ அந்த அளவுக்கு மின்சாரத்தை நாம் தயாரிக்கின்றோம் என்று பொருள். ஆங்கிலத்திலே அழகாக சொல்வார்கள், எனர்ஜி சேவ்ட் இஸ் எனர்ஜி கிரியேட்டட். சேமிக்கப்பட்ட எரிசக்தி உற்பத்தியாகப்பட்ட எரிசக்திக்கு நிகராகும். இங்கேயும் கடந்த திமுக ஆட்சியினுடைய ஒரு அவலத்தை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னைக்கு நம்முடைய பூமி வெப்பமயமாகின்றது, அதாவது குளோபல் வார்மிங் என்று சொல்கின்றார்கள். இதை தடுப்பதற்காக வேண்டி பல்வேறு நடவடிக்கைகள் சர்வதேச அளவிலே நடைபெற்று வருகின்றது. இதற்காக வேண்டி கொயோட்டோ புரோட்டோகால் என்ற பெயரிலே ஒரு உடன்பாடும் செய்யப்பட்டு இருக்கின்றது. இந்த பூமி வெப்பமயமாவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. அதை பற்றி விரிவாக பேசக்கூடிய நேரம் இது அல்ல. ஆனால் இந்த பூமி வெப்பமாவதை நான் தடுக்க முடியும், நீங்கள் தடுக்க முடியும். குடிசையில வாழக்கூடிய இந்தியாவினுடைய தமிழகத்தினுடைய ஒரு பிரஜை தடுக்க முடியும். எப்படின்னா, இந்த குண்டு பல்புகள் இருக்கு பாருங்க, இந்த குண்டு பல்புகளை பயன்படுத்தும் போது அது பூமி வெப்பமயமாகுவதற்கு வழிவகுக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த குண்டு பல்புகள் அதிகமான மின்சாரத்தையும் உறிஞ்சக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்போ இந்த நிலையை மாற்றுவதற்காக வேண்டி பட்ஜெட் லேம்ப் யோஜனா, இந்தி வார்த்தை தான், அதாவது சேமிப்பு பல்பு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் அறிவித்தது. இந்த திட்டம் கேரளாவில் 2010 மார்ச் மாதம் அமுல்படுத்தப்பட்டது. அதே மார்ச் 2010 தமிழகத்தில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழக அரசும் திமுக அரசும் பரிச்சாத்தமாக அந்த திட்டத்தை அமுல்படுத்தினார்கள். ஆனா கேரளாவில் என்ன செஞ்சாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று குண்டு பல்புகளை வாங்கிவிட்டு அவர்களிடம் மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்தக்கூடிய, பூமியை வெப்பமாக்குவதை தடுக்கக்கூடிய, சாதாரண தமிழ் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் CFL என்று சொல்லப்படக்கூடிய குச்சி பல்புகளை வழங்கினார்கள். கேரளாவில் மார்ச் 2010 தொடங்கி செப்டம்பர் 2010 வரை எல்லா வீடுகளுக்கும் குச்சி பல்புகளை விநியோகித்து முடித்து விட்டார்கள். இதன் காரணமாக மாலை நேரத்தில் 250 300 மெகாவாட் மின்சாரத்தை கேரள அரசாங்கத்தினால் சேமிக்க முடிஞ்சிச்சு. கடந்த திமுக அரசு பல சாதனைகளையும் செய்ததாக சொல்லக்கூடிய திமுக அரசு சிதம்பரத்தில் ஒரு 100 வீடுகளுக்கு மட்டும் இந்த குச்சி பல்புகளை கொடுத்துவிட்டு மறந்து விட்டார்கள். இத்தனைக்கும் இந்த குச்சி பல்புகளை மாற்றி கொடுத்தால் அதன் காரணமாக பூமியில கார்பன் என்று சொல்லக்கூடிய கரிமம்
அதாவது கார்பன் சேவிங், கார்பன் என்று சொல்லக்கூடிய கரிம வாயு உற்பத்தியாகாமல் தடுப்பதற்காக வேண்டி இந்த கொயோட்டோ புரோட்டோகால் சொன்ன மாதிரிங்க, அதிலிருந்து பணம் வருகின்றது. சர்வதேச நாடுகளிலிருந்து நாம் பணத்தை பெற முடியும். கார்பன் கிரெடிட் என்று சொல்கின்றார்கள், கார்பன் வரவு என்று சொல்கின்றார்கள். கேரள அரசாங்கம் குண்டு பல்புகளுக்கு பதிலாக இந்த CFL பல்புகளை கொடுத்ததின் காரணமாக அதுக்கு எந்த நஷ்டமும் வரல. ஏன்னா அந்த CFL பல்புகள் கொடுத்ததுக்கு விட அதிகமாக பல நூறு கோடி சர்வதேச நாடுகளிடமிருந்து கேரள அரசாங்கம் பெற்றுக்கொண்டது. நான் தமிழ்நாடு அரசாங்கம் அதில் கோட்டை விட்டது. எனவே தான் இந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரிலே நான் பேசும்போது பட்ஜெட்டிலே ஒன்றை அறிவித்தார்கள். 14.2 லட்சம் குடிசைகளுக்கு 14.2 லட்சம் CFL பல்புகள் இலவசமாக விலை இல்லாமல் விநியோகிக்கப்படும் என்று அரசு வெளியே அறிவித்தது. நான் என்னுடைய உரையிலே குறிப்பிட்டேன், இந்த 14.2 லட்சம் வீடுகளுக்கு 14.2 குச்சி பல்புகள் விநியோகிப்பதாக சொல்லி இருக்கின்றீர்கள், வரவேற்கிறோம். ஆனால் இது காணாது. தமிழகத்தில் 1 கோடி வீடுகள் இருக்கின்றது. அத்தனை வீடுகளிலும் குண்டு பல்புகளுக்கு பதிலாக இந்த CFL பல்புகளை விநியோகிக்க வேண்டும். அதே போல இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் 2001 முதலமைச்சராக இருந்த போதுதான் தமிழ்நாட்டிலே கட்டாயமாக ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதன் காரணமாக தமிழகத்திலே கிரவுண்ட் வாட்டர் லெவல், நிலத்தடி நீர் அதிகரித்தது. அதே போல தமிழகத்தில் இனி புதிதாக கட்டப்படக்கூடிய அரசு கட்டடங்கள், தனியார் கட்டடங்கள் எல்லாவற்றிலும் இந்த சூரிய வெப்பத்திலிருந்து தயாராகக்கூடிய மின்சாரம், சோலார் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய சூரிய சக்தி மின்சாரத்திற்கான உபகரணங்கள் பொருத்தப்பட வேண்டும் என்பதை இந்த அரசு கட்டாயப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நான் பேசினேன். அது மட்டுமல்லாம நம்ம பயன்படுத்தி வரக்கூடிய பம்ப் இருக்கு பாருங்க, மோட்டார் பம்ப். இது அதிகமான ISI முத்திரை பெற்ற பம்பாக இருந்தாலும் கூட அதிகமான மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய பம்பாக இருக்கின்றது. ஆனால் இன்னைக்கு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய ஆங்கிலத்தில் எனர்ஜி எஃபிஷியன்ட் பம்ப்ஸ் என்று சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்திருக்கின்றது. உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா பெஸ்டன் என்ற நிறுவனத்திலிருந்து இது போன்ற பம்பு, அது ஒரு நிறுவனம் எடுத்துக்காட்டுக்காக சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான பம்புகள் விவசாயத்திற்கும் மற்ற உபகரணங்களுக்கும் இந்த மோட்டார் கண்டிப்பாக பொருத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தேன். அருமை சகோதரர்களே, அடுக்கடுக்காக நான் இந்த கோரிக்கைகளை வைத்தேன். என்னுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. எரிசக்தி துறை மானிய கோரிக்கையில நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லும் போது ஏறத்தாழ 85 லட்சம் வீடுகளுக்கு குச்சி பல்புகள் வழங்கப்படும். இனி புதிதாக கட்டப்படக்கூடிய அரசு கட்டடங்கள் எல்லாவற்றிலும் சூரிய சக்தி மின்சாரத்திற்கான உபகரணங்கள் கண்டிப்பாக பொருத்தப்பட வேண்டும். அதே போல புதிதாக விவசாய பம்பு செட்டுகள், விவசாயத்திற்காக மின் இணைப்பு கேட்கக்கூடியவர்கள் இந்த மின்சாரத்தை சேமிக்கக்கூடிய மோட்டார் பம்புகளை பொருத்தினால்தான் அவர்களுக்கு இணைப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதநேய மக்கள் கட்சி தான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்காக, முஸ்லிம் சமுதாயத்திற்காக, சிறுபான்மை சமுதாயத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழக நலனுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் கட்சியாக அமைந்திருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இறுதியாக இன்னைக்கு என்னன்னா, மிக முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, நாட்டில் பல இடங்கள்ல குண்டு வெடிக்கிறது அல்லது வெடிகுண்டு மிரட்டல் வருகின்றது. உடனேயே முஸ்லிம் சமுதாயத்தை மட்டும் காமாலை கண்ணோடு பார்க்கக்கூடிய ஒரு போக்கு எல்லா இடத்திலும் நிலவுகின்றது. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் மதுரை மாநகரத்தில்
அனாதையாக கிடந்த ஒரு சைக்கிள் பல நாள் அங்கே நிற்கின்றது. அதில் வைக்கப்பட்ட குண்டு வெடிக்கின்றது. மதுரை மாநகரத்தில் முஸ்லிம்களை மட்டும் சந்தேக கண்ணோடு பார்த்து முஸ்லிம்களை மட்டும் அலைகழிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கின்றது. இது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு சரியான போக்காக இருக்க முடியாது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வீட்டுக்கு கூட நேற்றைய தினம் ஒரு இமெயில், மின்னஞ்சல் மிரட்டல் இமெயில் வந்திருக்கின்றது. வடநாட்டில் இப்படிப்பட்ட குண்டுகளை வெடித்தவர்கள், இது போன்ற இமெயில்களை அனுப்பியவர்கள் எல்லாம் சங் பரிவார அமைப்பை சார்ந்தவர்கள் என்பது நிரூபணமாக இருக்கின்றது. சனாதான், சான்ஸ்டான் போன்ற அமைப்புகளை சேர்ந்த பிரக்யா தாக்கூர் போன்றவர்கள் ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னல் பதவிகளிலே வகித்தவர்கள் எல்லாம் கூட இன்னைக்கு 1, 2, 3 என்று கம்பி எண்ணி கொண்டிருக்கின்றார்கள். எனவே முஸ்லிம் சமுதாயத்தை மட்டும் இலக்காக கொண்டு விசாரிக்காமல், ஏனென்றால் நம்முடைய தென்காசியில சென்ற ஆட்சி காலத்தில் RSS அலுவலகத்திலும் தென்காசி பேருந்து நிலையத்திலும் குண்டுகள் வெடித்தது. அதை வைத்தவர்கள் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் என்பதை தமிழக காவல்துறை கண்டுபிடித்ததோடு மட்டுமல்லாமல் இது போன்ற ஒரு குண்டுதான் ஹைதராபாத் மக்கா மஸ்ஜிதிலும் வைக்கப்பட்டிருக்கின்றது என்று தமிழக காவல்துறை சொன்ன குழுவின் அடிப்படையில் மக்கா மஸ்ஜிதிலே கைது செய்யப்பட்ட அப்பாவி முஸ்லிம்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் முஸ்லிம்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த காமால பார்வைகளாக இருந்தாலும் அவர்களை கைது செய்வது, தண்டிப்பதுதான் இது போன்ற குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று சொல்லி மனிதநேய மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பலன் தரக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கின்றது. வாருங்கள், மனிதநேயத்தை வளப்படுத்துவோம். நிச்சயமாக மக்கள் சேவையிலே சிறப்பான முறையிலே சாதனைகளை படைப்போம் என்று சொல்லி எல்லா புகழும் இறைவனுக்கே என்று முழங்கி விடைபெறுகின்றேன். நன்றி.